உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு பிரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பீட்ரூட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா குழஞ்சிருந்துச்சுன்னா சின்ன பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுங்க. இவங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சால். இது கூட பிரிஞ்சி இலையும் பட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1½ ஸ்பூன் மிளகா பொடியும் 1½ ஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துருக்கேன். அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் பூ, கொஞ்சமாக கசகசா, ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா கொதித்து வந்துடுச்சு. தேங்காயும் கசகசாவும் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கேன். அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி வைக்காமல் கொஞ்சம் இது கொஞ்சம் வற்றி வரட்டும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தால் போதும், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு போட்டு பிரட்டல் பண்ணியிருக்கேன். அந்த சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.